போடுப்பா. ஏப்பா எத்தனை பால் அடிச்சாலும் அந்த 4th ஸ்டிக் பாலை மட்டும் அடிக்க வர மாட்டேங்குது. விராட்டு, உனக்கு என்ன பிரச்சனை? லெக் பிரேக்கர் போட்டா அவுட் ஆகுற, லெக் பிரேக்கர் பவுலரை பார்த்தாலே அவுட் ஆயிட்டு வந்துடுற. சரி 4th ஸ்டெம்ப்ல போடுறான், அது உன் வீக்னஸ் தெரியுது, அதுலயும் அவுட் ஆகுற. ஏன், என்ன பிரச்சனை உனக்கு? போரை பார்த்தோன்னே ஒரு டென்ஷன் ஆயிடுறேன் நானு. உனக்கு இதுக்கு ஏன் டென்ஷனு? நீ என்ன ரெக்கார்டு உன்ட்ட இல்ல, எல்லாமே நீ பண்ணிட்ட, ஃப்ரீயா அடிச்சுட்டு வர வேண்டியதானே? கரெக்டா, நீ சொல்ற மாதிரிதான் நானும் பாக்குறேன். ஆனா அங்க போனோடனே அப்படியே மைண்ட் ஒரு மாதிரி குழப்பி இதாயிருதா. சரி, நீ சொல்றது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நீ அப்படி ஆகுற, அது பிரச்சனை இல்ல. ஒரு ஈஸியான மேட்ச் அங்கேயே அப்படி ஆகுற. லெக் பிரேக்கர் போட்டு தூக்கி 6 சுருவு, நீ சும்மா அடி, அவுட் ஆனாலும் பிரச்சனை, தூக்கி 6 அடிச்சு அவுட் ஆனாலும் ஒரு நம்பிக்கை இருக்கும். நீ சும்மா அவுட் ஆகிட்டா கொஞ்சம் மன வருத்தமா இருக்க. சரி 4th ஸ்டெம்ப்ல போட்டனா விட்டுரு, பால விட்டுரு. இல்லையா, அதுக்கு பிராக்டிஸ் பண்ணி அதை தூக்கி அடி. அவ்வளவு உன் வீக்னஸா பிளஸ்ஸா மாத்து. நீ அவுட் ஆகுறது எங்களால பார்க்க முடியல. பழைய கோலி எங்க? அந்த அக்ரஷன் எங்க? ஏன் பழைய கோலி தானே வேணும் இந்த டோர்னமெண்ட்ல. பாப்படா பாடுறா, கப்போட வந்துறியா? கப்பு தானே இப்ப போடுறா பால.